ஹாய்மா, இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கி சேமியா பாயசம் செய்ய போகிறேன். ஓ வாவ், ஓகே. அதுக்கு என்னென்ன தேவையானது? பால் 1 லிட்ரு, சேமியா 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, நெய் கொஞ்சமாக, முந்திரி பருப்பு கொஞ்சம், ஏலக்காய் 5. சரிம்மா, எப்படி செய்யலான்னு காட்டுங்க. பேன் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். சரிம்மா. இப்போ முந்திரி வறுத்துக்கலாம். ஓகே. ஏற்கனவே இது வறுத்த முந்திரி, அதனால தான் கலரு ப்ரௌன் கலரில் இருக்குது. ஓகே. ஸோ சும்மா நெய்யில் பொரிஞ்சால் போதும். வறுத்துட்டேன், எடுத்துக்கிறேன். சரிம்மா. சேமியா வறுத்துக்கிறேன். சரிம்மா. அதே நெய்யில் அப்படியே வறுத்துக்கலாம். ஓகே. எக்ஸ்ட்ரா விட தேவையில்ல. வேண்டியது சேமியா வறுபட்டுருச்சு. ஓகேம்மா. இப்போ எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். சரிம்மா. பால் காயிட்ட கொஞ்சம். ஓகே. சேமியா போட்டுக்கலாம். சரி. இப்போ பால் காஞ்சிடுச்சு. சரிம்மா. சேமியா போட்டுக்கிறேன். ஓகே. சேமியா வேகட்டும். சரிம்மா. கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஓகே. இல்லைன்னா அடி பிடிச்சோம். ஓகே. கலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. பால் பொங்கிடும். சரி சரி. அடிக்கணும் பாத்திரம் எடுத்துக்கணும். ஆமாம், அடியும் பிடிக்கும். அதனால் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கோம். ஓகே. இப்போ சேமியா வெந்துடுச்சு. சரிம்மா. நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஆமாம், 3/4 கப் சேர்த்துருக்கேன். சரி. பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். பால் சுண்டும் போது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும்ல. ஆமாம். சர்க்கரை போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. சரிம்மா. இப்போ நான் ஏலக்காய் வைக்கிறேன். ஓகே. சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே. தனியாக அரைக்க முடியாது மிக்சியில். அதனால சர்க்கரை கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு சரி. இப்போ வறுத்து வச்ச முந்திரியை போட்டுக்கலாம். ஓகே. இப்போ சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்போ சூப்பராக சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வண்டர்ஃபுல்லாக இருக்குமா. சேமியா பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது. நெய்யில் வறுத்தனால மணமாக இருக்குது. ஆமாம். ஓகே, சாப்பிட்டு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.